மாசி மாத பிறப்பையொட்டி நெல்லை பாளையங்கோட்டை ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் கோபூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பசுவிற்கு சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர். தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற வைணவ ஸ்தலங்களில் ஒன்றான நெல்லை பாளையங்கோட்டை அழகிய மன்னார் ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் தமிழ் மாதத்தின் 11வது மாதமான மாசி மாத பிறப்பையொட்டி சிறப்பு கோபூஜை நடைபெற்றது. இதனையொட்டி அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றது. பின்னர் கோவில் பெரிய திருவடி சன்னதி முன்பு கன்றுடன் கூடிய பசு அழைத்து வரப்பட்டு கோபூஜை நடைபெற்றது. தொடர்ந்து பசுவிற்கு புத்தாடை அணிவிக்கப்பட்டு உலக நன்மை வேண்டி சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டு அரிசி, வெல்லம் உள்ளிட்ட பிரசாதங்கள் கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பசுவிற்கு அரிசி உள்ளிட்ட பொருட்களை வழங்கி வழிபாடு நடத்தினர். ஓம் ஸ்ரீ ஹிருப்யோ நம ஹரிக்வாம் ஸ்ரீலக்ஷ்மி வல்லப ஆரம்பா விகடோ மணிவத்யமாம் அஸ்வதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். அருள்மிகு அழகிய மன்னார் ராஜகோபால சுவாமி வேதநாராயண சுவாமி திருக்கோவில் பாளையங்கோட்டை மாசி மாதத்தை முன்னிட்டு இன்று காலை வெகு விமர்சையாக கோபூஜை நிறைவடைந்தது. மாதந்தோறும் கோபூஜை நடைபெறுகிறது. மாசி மாசம் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. கல்விக்கு அதிபதியாக வேதநாராயண பெருமாள் திகழ்ந்து கொண்டிருக்கார். அனைவரும் வந்து கல்விக்கு வித்யா அபிவிருத்தத்துக்கு வந்து இங்கிருந்து பயன்பெறுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாசி மாதத்தாக 23ஆம் தேதி வெகு விமர்சையாக தெப்ப உற்சவம் நடைபெறுகிறது. அதிலும் பக்தர்கள் அனைவரும் கலந்திருந்து பெருமானின் ஆசை பெறுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மங்களாணி பவந்து.